சபைக்குள்ள இருந்து சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வந்தவர்கள் தான். நான் இந்த மகளிர் தினத்தை நான் நினைக்கும் போது என்னுடைய தாயாரை நான் நினைவு கூறுவேன். எங்க அம்மா என்னைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் என்னை வளர்ப்பதற்கு அவர்கள் தான் முக்கிய காரணம். எங்க அம்மா 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டார்கள், இந்த பூமியில் மாற்றப்பட்டார்கள். നിങ്ങളുടെ തലമുറകളെ ദൈവം നിങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്നത് അവരെ ശക്തരായ ദൈവ മക്കളാക്കി മാറ്റുവാൻ വേണ്ടി. ஆனாலும் இன்றைக்கு நான் உலகத்தில் நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய தாய். உங்கள் சபை, உங்களுடைய சந்ததி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் எழுப்பி விட்டு அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய உன்னத கடமை உங்களிடத்தில் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? നിങ്ങൾ நம்புகிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். ഈ വുമൻസ് ഡേയിൽ ദൈവാത്മാവ് എന്നോട് ഇടപെടുന്നത്, இந்த மகளிர் தின நாளில ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, പൗലോസിന്റെ തീവ്രത നമുക്ക് എല്ലാവർക്കും ഉണ്ടാകണം. பவுலுடைய அந்த தீவிரம், அந்த வைராகியம் நம்ம எல்லாருக்குள்ளே உண்டாக வேண்டும். പൗലോസിന്റെ തീവ്രത, പൗലിൻ வைராகியம். ആമേൻ. ഇന്ന് ഈ വുമൻസ് ഡേയിൽ നിങ്ങൾ എല്ലാവരെയും ഞാൻ ഒരു പൗലോസ് ആയിട്ട് കാണുകയാണ്, പോളായിട്ട് കാണുകയാണ്. இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை போல் நான் பார்க்கிறேன். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு ஒரு ஃபயர் அகத்துண்டு? எத்தனை பேருக்குள்ள ஒரு வைராகியம், ஆண்டவருக்காக ஒரு வைராகியம் இருக்கிறது? ஆமா, எனக்கு நல்ல வேதனை உண்டு. என் பெடலி வந்து வெட்டி இருக்குതാണ്. எனக்கு முதுகுல பயங்கரமான பெயின், வலியில் இருக்குது. ஆமா, நல்ல வேதனைக்காக இருக்கிறேன். நான் அந்த வேதனை மத்தியில தான் உங்க இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். வேர்ட் நீங்கள பயங்கர தொடாம சொல்லுகிற வசனத்தை நீங்க வேகமா எடுத்துக்கொள்ளணும். പ്രിയ ആന്റിയോട് ഞാൻ നന്ദി പറയുന്നു കേട്ടോ. ബ്ലെസ്ഡ് ആയ ഒരു കോഫി പ്രിയ ദീദി ഞാൻ കിട്ടും. எங்களை நல்லா கவனித்து காஃபி கொடுத்த சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ബ്ലെസ്ഡ് ആയ ഒരു കോഫി ആയിരുന്നു. கர்த்தர் நல்லவர். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. 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 அப்ப നമ്മൾ പൗലോസായി മാറണം ദിവസം. நாம பவுலை போல மாற வேண்டும். ആമേൻ. ഒന്ന് പറഞ്ഞാട്ടെ, പൗലോസായി മാറുക. பவுலை போல நாம் மாற வேண்டும். ഒന്ന് പറഞ്ഞാട്ടെ, എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ. எல்லாரும் சொல்லுங்க, நாம பவுலை போல மாற வேண்டும். ആമേൻ. ഗലാത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം അതിന്റെ 1-ാം അധ്യായം. கலாத்தியர் புத்தகம் 1-ஆம் அதிகாரம். ആമേൻ. ആമേൻ. അതിന്റെ 15-ാം വാക്യം മുതൽ നമ്മൾ വായിക്കാൻ വേണ്ടി പോകുകയാണ്. அதிலே 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். വായിച്ചാട്ടെ ഗലാത്യർ ലേഖനം. கலாத்தியர் ആമേൻ. 1-ന്റെ 11 മുതൽ നമ്മൾ ഒരുമിച്ച് വായിക്കാൻ. 1-ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. ആമേൻ. നമ്മൾ ഒരുമിച്ച് ആ ഒരു അഭിഷേകത്തിനകത്തേക്ക് ഇന്ന് കേറുകയാണ്. இன்றைக்கு அந்த வசனத்திலிருந்து வருகிற அபிஷேகத்துக்குள்ளே நாம அர்ப்பணிக்க போகிறோம். ഒന്ന് തമിഴിൽ ഉറക്കെ വായിച്ചാട്ടെ. யாரா ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ഓ ജീസസ്. 18 വയസ്സിന് താഴെയുള്ള പിള്ളേരൊക്കെ ഇവിടെ ഇരിക്കണം. നിലത്തിരുന്ന് പഠിക്കും നിങ്ങൾ കേട്ടോ. சின்ன குழந்தைங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்காரணும். ഹല്ലേലൂയ. 18 ഇയേഴ്സ് കഴിഞ്ഞിട്ട് നിങ്ങൾ കസേര ചേറി പോകണം. 18 வயசுக்கு மேல தான் நீங்க மேல போய் உட்காருவதற்கு. ആൺപിള്ളേരായാലും പെൺപിള്ളേരായാലും, பெண்ணானா இருந்தாலும் பையனா இருந்தாலும், നിങ്ങൾ പ്രായമാകുമ്പോൾ ദൈവം നിങ്ങളെ ചുമക്കും. അന്നേരം நீங்க வயசாகும் போது ஆண்டவர் உங்களை சுமப்பார். നിങ്ങൾ പ്രാപിക്കേണ്ട സമയമാണ് ഈ സമയം. நாம இப்போ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரங்கள். നിങ്ങളായിരിക്കണം ചർച്ചിന്റെ ക്ലീൻ ചെയ്യേണ്ടത്. കണ്ടോ, ബോയ്സ് ചെയ്തപ്പോൾ എത്ര ബ്ലെസ്ഡ് ആയിരുന്നു. അവരെല്ലാ കാര്യങ്ങളും സൂപ്പർ ആയിട്ട് ചെയ്തു. சகோதரர்கள், வாலிபர்கள், இது எல்லாத்தையும் செட் பண்ணங்க. மிக ஆசீர்வாதம். ഹല്ലേലൂയ. ஆமென். ശക്തരായവരായി മാറണം. நாம் தேவனுக்காக வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டும். ആമേൻ. ആമേൻ. പൗലോസ്. ആമേൻ. നമുക്ക് ഒരുമിച്ച് എടുക്കാം. ആമേൻ. വായിച്ചാട്ടെ. முதல் அதிகாரம் 11வது வசனம். ഹല്ലേലൂയ. சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல வென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். യേശു ക്രിസ്തുവിന്റെ വെളിപ്പാടിനത്രേ ഞാൻ പ്രാപിച്ചത്. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை நான் பெற்றிருக்கிறேன். എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ, യേശു ക്രിസ്തുവിന്റെ വെളിപ്പാടിനാൽ. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு நான் പ്രാപിച്ചത് സുവിശേഷമാണ്. நாம் பெற்றுக்கொண்டது இயேசுவினுடைய வெளிப்பாடு. சொல்லுங்க, நான் இயேசுவினுடைய சுவிசேஷத்தின் வெளிப்பாடை பெற்றிருக்கிறேன். ആമേൻ. അപ്പോ അവിടെ പൗലോസിനെ കുറിച്ച് പറഞ്ഞു, യഹൂദ മതത്തിൽ മുമ്പുള്ള നടപ്പ് അഭിഷക്തമായ നടപ്പായിരുന്നു. யூத கோத்திரத்துல அங்க பார்க்கிறோம், அங்க பவுல் மூலமாய் மிகப்பெரிய அசைவுகளை உண்டாகிறது. അവിടെ 2 പദമാണ് അവിടെ പറയുന്നത്. 2 காரியங்களை சொல்லப்படுகிறது. ഒന്ന് തന്റെ പാരമ്പര്യത്തെ കുറിച്ച് ഭയങ്കര എരിവായിരുന്നു പുള്ളിക്ക്.
பவுல் தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்து மிக வைராக்கியம் உள்ளவர். ആമേൻ. ഒന്നുകൂടെ പറഞ്ഞാട്ടെ, പാരമ്പര്യത്തെ കുറിച്ച് എരിവ്. பாரம்பரியத்தை குறித்துள்ள ஒரு வைராக்கியம். ഒന്നുകൂടെ എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ, പാരമ്പര്യത്തെ കുറിച്ച് എരിവ്. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பாரம்பரியத்தை குறித்துள்ள ஒரு வைராக்கியம். സഭയെ ആഭ്യന്തരം ഉപദ്രവിച്ച് മുടിച്ചു കഴുകുന്ന മനുഷ്യൻ. சபையை மிகவும் உபத்திரவப்படுத்தி அடித்து நொறுக்கிய ஒரு மனுஷர். ആമേൻ. എല്ലാ അമ്മമാരും ഞങ്ങളെ നോക്കിക്കേ. எங்களை எல்லாரும் கவனிங்க. അമ്മമാരെല്ലാം നോക്കുക. ആമേൻ. നമ്മൾ ഒരുമിച്ച് പറയാൻ വേണ്ടി പോവുകയാണ്. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ആമേൻ. ആമേൻ. സഭയെ ഉപദ്രവിച്ച് മുടിച്ച് തേച്ച് കഴുകിയ മനുഷ്യൻ. பவுல் சபையை உபத்திரவப்படுத்தி அடித்து உடைச்ச ஒரு மனுஷன். ആമേൻ. രണ്ട്, தன்னுடைய പാരമ്പര്യത്തെ കുറിച്ച്, தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்து ഭയങ്കര എരിവാണ് അദ്ദേഹം. பயங்கர வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அது நல்ல தமிழ் அது തന്നെയല്ലേ வைராக்கியம். வைராக்கியம் தமிழ்ல சொல்லப்படும் வைராக்கியம் உள்ள மனுஷன். the intensity പറഞ്ഞാട്ടെ, എരിവ്. சொல்லுங்க, வைராக்கியம். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ ഈ ദിവസങ്ങളിൽ ദൈവം നമ്മളെ കുറിച്ച് ചിന്തിക്കുന്നത്, இந்த வருஷ நாட்கள்ல ஆண்டவர் நம்மை குறித்து நினைக்கிற நினைவு, നമ്മൾ ഇങ്ങനെയുള്ളവരായിരുന്നു ഒരു കാലഘട്ടത്തിൽ. நாமும் அப்படிதான் பாரம்பரியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தோம். ഈ ദിവസം വുമൻസ് ഡേ ആണ്. അപ്പോൾ അമ്മമാർക്ക് ഞാൻ പൗലോസിനെ കുറിച്ച് പറയാൻ വേണ്ടി പോകുന്നു. நான் இந்த மகளிர் தினத்துல உங்களை பவுலை குறித்து பின்னாகவும் முன்னாகவும் உள்ள எல்லா காரியங்களை குறித்து சொல்ல போகிறேன். അപ്പോൾ നിങ്ങൾ അസാധാരണമായി ഉപയോഗിക്കപ്പെടുന്നവരായി, நீங்கள் தேவனால் பயங்கரமாய் பயன்படுத்த வேண்டிய ஒரு நபர்கள். ഒന്ന് പൗലോസിനെ കുറിച്ച് പറഞ്ഞു, ഈ മനുഷ്യനെ ട്രഡീഷനെ കുറിച്ച് ഭയങ്കര എരിവാ. முதலாவது இந்த பவுல் தன்னுடைய பாரம்பரியத்தை குறித்து மிக வைராக்கியம் உள்ள மனுஷன். அப்ப ഞങ്ങളുടെ കേരളത്തിൽ ഭയങ്കര ട്രഡീഷൻ ഉണ്ട്. எங்களுடைய കേരളാல ഭയങ്കരமான பாரம்பரியங்கள் ഉണ്ട്. ഞങ്ങളുടെ ജാക്കോബൈറ്റ് ക്രിസ്ത്യൻ ആണ്. അപ്പം അതിന്റെ പിതാക്കന്മാർ, അവരുടെ തിരുമേനിമാർ ഭയങ്കര ക്രിസ്ത്യാനിറ്റിയുടെ ഭയങ്കര എരിവുണ്ട് അതിനകത്ത്. அந்த ஜாக்கோபைட் அப்படிங்கிற அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. അപ്പോൾ നമുക്ക് ചില ആൾക്കാരുണ്ട്, അവർ ട്രഡീഷനാണ്, അവർ ഹിന്ദുത്വത്തിന്റെ ട്രഡീഷൻ ഉണ്ട്. അപ്പൊ അവർക്ക് പാപങ്ങളെ കാണുമ്പോൾ ദേഷ്യമാണ്, പെന്തക്കോസ്തുകാരെ കാണുമ്പോൾ ദേഷ്യമാണ്, ജാതിപരമായിട്ട് ഹയർ ലെവലാണെന്ന് അവർ പറയുന്നു. അപ്പൊ എല്ലാത്തിനോടും അവർക്ക് ദേഷ്യമാണ്. அதே மாதிரி மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்களை குறித்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தாலும் கிறிஸ்தவர்களை பார்த்தாலும் பயங்கர கோபம். காரணம், அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய பாரம்பரியத்தில் அவர்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள். ആമേൻ. ആമേൻ. അപ്പോൾ പൗലോസ് എന്ന മനുഷ്യന്റെ പ്രത്യേകത, അദ്ദേഹം ശൗൽ എന്നായിരുന്നു. അദ്ദേഹത്തിന്റെ പ്രത്യേകത പെന്തക്കോസ്റ്റൽ മൂവ്, അല്ലെങ്കിൽ യേശുവിന്റെ മാർഗ്ഗക്കാരെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ അവരുടെ കുഞ്ഞുങ്ങളെ വലിച്ചിഴയ്ക്കുക, വീട്ടിൽ ചെന്ന് കൊല്ലുക. നിങ്ങൾ ഓർത്തോണം, നമ്മൾ ചിന്തിക്കാൻ പറ്റത്തില്ലാത്ത രീതിയിലുള്ള സ്വഭാവമായിരുന്നു ശൗലിന് ഉണ്ടായിരുന്നത്. இந்த பவுல் சவுலாக வாழும்போது அவர் பாரம்பரியத்தில் எபிரேய கலாச்சாரத்தில் மிக வைராக்கியம் இருந்ததனால இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவர்களும் இயேசுவின் மார்க்கமாக போகிறவர்களை பார்க்கும்போது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைய ஒவ்வொருவரையும் வீட்டிலிருந்து வெளியில இழுத்து அடித்து அவர்களை உபத்திரவப்படுத்தின வைராக்கியம் உள்ள மனுஷன். നമ്പർ 1 അദ്ദേഹത്തെ കുറിച്ച് പറയുന്നത്, അദ്ദേഹം എബ്രായരിൽ നിന്ന് ജനിച്ച എബ്രായനാണ്. அவரை குறித்து பார்க்கும்போது அவர் எபிராயத்திலிருந்து வந்த எபிரேயன். அவன் நியாயப்பிரமாணம் சம்பந்திச்ச பரிசேயனாണ്. அவன் நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்த ஒரு பரிசேயன். அவன் கமாலியന്റെ பாடபீடத்தில் இருந்து நியாயப்பிரமாணம் அரைச்சு கலக்க குடிச்சவனாണ്. கமாலியேல் என்கிற ஒரு வேதபாதகனுடைய காலடியில் இருந்து நியாயப்பிரமாணங்களை படித்தவன். கிறிஸ்து விசுவாசிகளை கொல்லான், அவரை வெட்டி நுறுக்குவான், റോമന്റെ ഗവൺമെന്റിന്റെ അധികാരത്തിന്റെ പത്രമുള്ള മനുഷ്യനാണ് ഈ മനുഷ്യൻ. கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை அடித்து அழித்து போடும்படியாய் ரோம அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வாங்கி வந்திருந்த ஒரு மனிதன். കണ്ടോ, ഭയങ്കര ഹയർ ലെവലാണ് ഈ മനുഷ്യൻ. இவ்வளவு உன்னதமான பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்த வைராக்கியம் உள்ள மனுஷன் பவுல். ശൗൽ എന്ന് കേട്ടാൽ എല്ലാവരും വിറയ്ക്കും. அவனை குறித்து சவுல் வருகிறான் என்று கேட்டாலே ஜனங்கள் பயந்தார்கள். ശൗൽ എന്ന് കേൾക്കുമ്പോൾ ആൾക്കാർ ഓടി മറയും. சவுலை குறித்து சப்தம் கேள்விப்பட்டாலே எல்லாரும் ஒளிம்பார்கள். അങ്ങനെ വ്യക്തിയായ ശൗൽ, அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு சவுல். എത്ര പേർക്ക് ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നു? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? എത്ര പേർക്ക് ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകുന്നു? நான் சொல்றது புரிஞ்சா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ആമേൻ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരു ദിവസം ഡമാസ്കസിന്റെ സ്ഥലത്തൂടെ പോകുകയാണ്. അവൻ ഒരു മുறை ദമാസ്കു എன்கிற இடத்துக்கு போகும்போது പെട്ടെന്ന് കുതിരപ്പുറത്തുനിന്ന് താഴെ വീഴുന്നു. அவருடைய போய் கொண்டிருந்த குதிரை தரையில் வேகமாக விழுந்தது. ഒരു കണ്ണിനകത്തൊരു പ്രകാശം അടിക്കുകയാണ്. மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவன் கண்களில் மேல் விழுந்தது. അവൻ ഒറ്റ ചോദ്യമാണ് അവൻ ചോദിക്കുന്നത്, അവൻ നീ ആരാകുന്നു കർത്താവേ? அவனுடைய வெளிச்சம் கண்களில் பட்ட உடனே அவன் கீழே விழுந்து, நீர் யார் ஆண்டவரே
ஆண்டவரே என்கிற சத்தத்தோட கதறி எழுந்தான். എല്ലാവരും ശ്രദ്ധിച്ചേ, ഫോൺ നോക്കരുത്. எல்லாரும் என்னை கவனிக்கணும், வேற எந்த கவன சிதறல்களும் இருக்க கூடாது. ആമേൻ. ഞാൻ പിടിക്കും. ആമേൻ. ശ്രദ്ധിക്കുക, எல்லாரும் கவனிங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். നിങ്ങളെല്ലാം പൗലോസുമാരായ ആൻഡമാൻ ഉപയോഗിക്കപ്പെടുന്നവരാ. நீங்க எல்லாரும் அந்தமானில ஒரு பவுல்களை போல எழும்ப வேண்டும். ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിച്ചാട്ടെ. எல்லாரும் கவனிங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ പൗലോസായി മാറുന്ന ഈ ദിവസങ്ങളിൽ நீங்கள் இந்த நாட்கள் நிச்சயமாய் ஒரு பவுலை போல எழும்புவீர்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். അപ്പോ ഈ മനുഷ്യനെ ദൈവം തൊടുകയാണ്. இந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் சந்திக்கிறார். ദൈവം തൊട്ടു. தேவன் அவரை தொட்ட உடனே ചോദിക്കുന്ന ചോദ്യം, നീ ആരാകുന്നു കർത്താവേ? அப்போ அந்த மனுஷன் சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீர் யார் ஆண்டவரே? യേശു പറയുകയാണ്, നീ ഉപദ്രവിക്കുന്ന യേശുവാകുന്നു ഞാൻ. அப்பொழுது அங்கிருந்து ஒரு சப்தம் திரும்பவுமா இயேசு பேசுகிறார், என்னை துன்பப்படுத்துகிறாயே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் என்று சொன்னார். കുതിരപ്പുറത്തുനിന്ന് താഴെ വീണു. குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். ഒരു കണ്ണിനകത്തൊരു പ്രകാശം അടിക്കുന്നു. அவன் கண்ணுல ஒரு பிரகாசம் அடைக்குது. ഒറ്റ ചോദ്യം ചോദിക്കുന്നു, ஒரே சோக்கு கேள்வி, நீ யார் ஆண்டவரே? നീ ഉപദ്രവിക്കുന്ന യേശു. நீ உபத்திரவப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான். സഭയെ തൊട്ടാൽ യേശുവിനെയാണ് சபையை ഉപദ്രവിക്കുന്നത്. ஒரு மனிதன் தொட நினைத்தால் அவனை இயேசு தொடுவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുകയാണ്? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ഡമാസ്കസിൽ ദൈവത്തിന്റെ എൻകൗണ്ടർ. ദമാസ്കുവിൽ தேவனுடைய தொடுதல். ആമേൻ. 3 ദിവസം ഈ മനുഷ്യന് കണ്ണിന് കാഴ്ചയില്ല. 3 நாட்கள் அந்த மனுஷனுடைய கண்கள் தெரியப்படவில்லை. കണ്ണിന് കാഴ്ചയില്ലാത്തവനായി 3 நாள் കണ്ണ് കുരുടാனவனாய் ഈ மாறினான். മനുഷ്യൻ ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്. இப்படி அவன் அழுது கொண்டிருக்கும் போது ദൈവം ഇടപെടുകയാണ്. ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். അടുത്ത വേർഡിനകത്ത് അദ്ദേഹം പറയുകയാണ്, அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ആമേൻ. എന്റെ ജനനം മുതൽ എന്നെ വേർതിരിച്ച് തന്റെ കൃപയാൽ വിളിച്ചിരിക്കുന്ന ദൈവം. பவுல் இந்த கலாத்தியர்ல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய தாயின் கருவில நான் உருவாகும் முன்னாடியே கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். 15வது வசனம். എന്റെ പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം ജാതികളുടെ ഇടയിൽ അറിയിക്കേണ്ടതിന് അവനെ എന്നെ വെളിപ്പെടുത്തുവാൻ പ്രസാദിച്ചപ്പോൾ ഞാൻ മാംസരക്തനോട് ആലോചിക്കുകയോ എനിക്ക് മുമ്പേ അപ്പോസ്തലന്മാരുടെ അടുക്കൽ യെരൂശലേമിലേക്ക് പോവുകയോ ചെയ്യാതെ അറേബ്യയിലേക്ക് പോവുകയും ദമസ്കോസിലേക്ക് മടങ്ങി പോരുകയും ചെയ്തു. 16-17 வசனங்களை தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவர்களிடத்தில் எருசலேமிற்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆமென். അവിടെ പറഞ്ഞു, എന്നെ തിരഞ്ഞെടുത്ത ദൈവം. அங்க சொல்லுகிறார் பவுல், என்னை தெரிந்தெடுத்த கர்த்தர். ഒന്ന് പറഞ്ഞാട്ടെ, എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. நாம எல்லாம் எத்தனை பேர் சொல்ல போகிறோம், என்னை தெரிந்தெடுத்த கர்த்தர்? പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം, கிறிஸ்து குமாரனை குறித்து உள்ள சுவிசேஷம் ജാതികളുടെ ഇടയിൽ അറിയിക്കാൻ, ஜாதிகள் மக்கள் மத்தியில் பிரசங்கிக்கும்படி ദൈവം എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். ഇന്ന് പകൽ ഈ ചർച്ചിനെ നോക്കി ദൈവം ഇടപെടുകയാണ്. இந்த காலையில ஆவியானவர் சபையை குறித்து பேசுகிறார். പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം கிறிஸ்துவை குறித்து உள்ள சுவிசேஷம் ജാതികളുടെ ഇടയിൽ പറയാം, மற்ற ஜனங்களிடத்தில் சொல்லும்படி അമ്മമാരെ ദൈവം നിങ്ങളെയാണ് തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്. தாய்மார்களே, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். സിസ്റ്റേഴ്സ്, നിങ്ങളെയാണ് തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നത്. உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ജാതികളുടെ ഇടയിൽ പറയാം, எல்லா ஜனங்களிடத்தில் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ഓ കം ഓൺ. ஆமென். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாருன்னு? മണിപ്പൂരിന്റെ വിഷയം എത്ര പേർ അറിഞ്ഞു? நான் சொல்ல இதுவரை சொல்லி கொடுத்த காரியங்கள் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? മണിപ്പൂരിന്റെ പ്രശ്നം நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? ഞാൻ അപ്രീഷിയേറ്റ് ചെയ്യണം. ഫുഡൊന്നും കഴിക്കാതെ 3 മണി വരെ ഇരിക്കുവാ നിങ്ങളല്ലേ? சாப்பிடாம 3 மணி வரை இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ഓ ഗ്ലോറി. അമ്മമാരൊക്കെ ഇരിക്കുന്നേ, அம்மாமார்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. അയ്യോ യേശുവേ, വാവ് ഗ്ലോറി. ആമേൻ. ஆமென். ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. വുമൻസ് ഡേയിൽ ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் மிக விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். അയ്യോ, ഞങ്ങളുടെ കേരളം അപ്പോൾ 1 മണിയാകുമ്പോൾ ഷുഗറാ പ്രഷറാന്ന് പറഞ്ഞ് എല്ലാവരും വീട്ടിൽ പോകും. எங்க കേരളാல 1 மணிக்கு பெல் പ്രത്യേകിച്ച് அடிச்ச ഒരു மாதிரி பிரஷர் ஓடி ഷുഗർ போயிடும். പ്രഷർ 1 മണിക്ക് 5 മിനിറ്റ് ഉള്ളപ്പോൾ നിർത്തിയേക്കളെ. 1 மணிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிருங்க, 1 மணிக்கு கரெக்டா நான் சாப்பிடணும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ഞാൻ ഞങ്ങളോടൊന്നും പ്രസംഗിക്കാൻ പോകത്തേ ഇല്ല. நான் அப்படிப்பட்ட இடத்துல பேசவே போக ഞങ്ങൾക്ക് மாட்டேன். ഇങ്ങനെ ഫയർ ഉള്ള ആൾക്കാരുടെ இப்படி உங்களை மாதிரி அக்னியாய் தீயாய் இருக்கிறவங்கள்ட்ட பிரசங்கிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். അല്ലാത്തവർ ഇങ്ങനെ വാച്ച് നോക്കി അവര് മീനിന്റെ രുചിയും ഞങ്ങളുടെ നാട്ടില് ചിക്കനും ബീഫും ഒക്കെ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കും. இவங்க இந்த வாட்சை பார்த்துக்கிட்டு வீட்டில் சிக்கன் எப்படி இருக்குது, பீஃப் எப்படி இருக்குதுன்னு நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க. കാരണം മക്കൾ ഓസ്ട്രേലിയയിലായിരിക്കും, മക്കള് യൂറോപ്പിലായിരിക്കും. ഓ
ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுல அனுப்பி நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க. ഒരു തലമുറ മുമ്പുള്ള അമ്മമാര് ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு தலைமுறையில் உள்ள தாய்மார்கள் ഭയങ്കര prayer warriors ആയിരുന്നു. ஜெபத்தின் வீரர்களாயிருந்தார்கள். മുഴുവൻ വീടുകളും കേരളത്തിൽ ഓലപ്പരകളായിരുന്നു. அவர்களுடைய வீடுகள் எல்லாம் வெறும் குடிசைகளாய் இருந்தது. പ്രാർത്ഥിച്ചെങ്കിലേ ഭക്ഷണം കിട്ടുന്നതായിരുന്നു. செபித்தால் தான் சோறே கிடைக்கும் அப்படிங்கிற வைராக்கியம் உள்ளவர்கள் இருந்தார்கள். ഞങ്ങളുടെ കേരളത്തിൽ പണ്ട് പെന്തക്കോസ്തൽസിൽ എത്ര ആളുണ്ടെന്ന് അറിയാൻ ചെരുപ്പുകൾ നോക്കുമായിരുന്നു. ചെരുപ്പുകൾ அன்னைக்கு எங்களுடைய பெந்தேகோஸ்தே சபைகள்ல கேரளால எத்தனை பேர் இருக்காங்கங்கறத செருப்பை பார்த்தார்கள். ആമേൻ. ஆமென். ഇപ്പോ നമ്മുടെ കേരളത്തിൽ ചെരുപ്പല്ല, ഗ്രൗണ്ടിൽ കിടക്കുന്ന കാറുകളുടെ എണ്ണം നോക്കുക. ஆனா இன்னைக்கு எங்களுடைய கேரளால எத்தனை பேர் வந்திருக்காங்கங்கறத காரை வச்சு கணக்கு பண்றாங்க. ദൈവം എല്ലാവരെയും അനുഗ്രഹിച്ചു. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ആമേൻ. ஆமென். അനുഗ്രഹം വരും, ஆனால் ஆசீர்வாதங்கள் வருகிறது, അത് നമ്മൾ മൈൻഡ് ചെയ്ത് அதை நாம பொருட்படுத்த கூடாது. നമ്മുടെ തീവ്രത പോകരുത്. நமக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம் நம்ம விட்டு போக கூடாது. വൈരാഗ്യം പോകരുത്. நமக்குள்ள இருக்க வைராக்கியம் போக கூடாது, குறைய கூடாது. എന്റെ വല്യപ്പച്ച പാസ്റ്റർ ആണെങ്കിൽ, எங்களுடைய பெரியப்பா பாஸ்டா இருக்காரு, എന്റെ അപ്പൻ പാസ്റ്ററായി മാറിയാൽ எங்க அப்பா பாஸ்டா மாறினா വല്യപ്പനേക്കാളും വലിയ ഫയറായി മാറണം. எங்களுடைய தாத்தாவை காட்டிலும் எங்க அப்பா பயங்கர ஃபயரா மாறணும். അപ്പന്മാർ പ്രസ്ഥാനങ്ങൾ തുടങ്ങും, எங்க அப்பாமார்கள் பெரிய பெரிய ராஜ்யங்களை தொடங்குவார்கள். വരുമ്പോൾ അതിന്റെ ഫയർ കുറയും. ஆனால் அவர்கள் இருந்து அடுத்து குழந்தைங்கள்ட்ட வரும்போது வைராக்கியம் குறைந்து போகுது. അങ്ങനെയല്ല, அப்படி இருக்க கூடாது. അവർ ഇന്ത്യക്ക് വേണ്ടി നിന്നെങ്കിൽ, அவர்கள் இந்தியாவுக்காக நின்றால், മക്കളുടെ കാലഘട്ടം വരുമ്പോൾ അവർ പാകിസ്ഥാന് വേണ്ടി നിൽക്കണം. மக்களுடைய தலைமுறைகள் வரும்போது அவர்கள் பாகிஸ்தானுக்காக நிற்க வேண்டும். അഫ്ഗാനിസ്ഥാന് വേണ്ടി നിൽക്കണം. ஆப்கானிஸ்தான்ல கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக நிற்க வேண்டும். പാസ്റ്റർ മമ്മി, ഇവിടുത്തെ മമ്മി അല്ലേ? മമ്മി ആരായിരുന്നു ഇവിടുത്തെ? ആമേൻ. ജീസസ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. രാജ്യങ്ങളെ തൊടുവാൻ, ராஜ்யங்களை அசைக்கும்படி ദൈവമാണ് അഭിഷേകം ചെയ്യാൻ വേണ്ടി പോകുന്നത്. ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்க விரும்புகிறார். ഈ കുടുംബത്തോട്, ദൈവദാസന്റെ കുടുംബത്തോട് ദൈവാത്മാവ് ഇടപെടുകയാണ് കേട്ടോ. தேவனுடைய ஊழியக்காரரோடு ஆவியானவர் பேசுகிறார். രാജ്യങ്ങളെ തൊടുവാൻ, நீங்கள் தேசங்களை தொடுவீர்கள். യേശു കർത്താവ് നിങ്ങളെ അഭിഷേകം ചെയ്യാൻ വേണ്ടി പോകുന്നു. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் அபிஷேகிப்பார். ആമേൻ. ஆமென். അപ്പോൾ അദ്ദേഹം പറയും, എന്നെ വേർതിരിച്ച ദൈവം. இங்கே இடத்துல பவுல் சொல்கிறார், என்னை பிரித்தெடுத்த கர்த்தர். പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം, குமாரனை பற்றியுள்ள சுவிசேஷம் ജാതികളിടയിൽ അറിയിക്കേണ്ടതിന്, புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கும்படி, എനിക്ക് അവനെ വെളിപ്പെടുത്തുവാൻ എന്നെ പ്രസാദിച്ചു ദൈവം. எனக்குள் அவரை வெளிப்படுத்த பிரியமாயிருந்த கர்த்தர். ഒന്ന് പറഞ്ഞാൽ, എന്നെ വെളിപ്പെടുത്തി ദൈവം. சொல்லுங்க, அவரை வெளிப்படுத்தின கர்த்தர். ഹല്ലേലൂയ. ஆமென். വെളിപ്പെടുത്തിയ കർത്താവ്, வெளிப்படுத்தின கர்த்தர். ഈ ദിവസങ്ങളിൽ ദൈവാത്മാവ് ഇടപെടുകയാണ്. இந்த நாட்கள் ஆவியானவர் பேசுகிறார். ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തുവാൻ പ്രസാദം തോന്നുന്നു. ஆண்டவர் தம்மை உங்களுக்குள் வெளிப்படுத்த அவர் ஆசையா இருக்கிறார். ആൻഡമാനിന്റെ ഗ്രാമങ്ങൾക്കകത്തേക്ക്, നേപ്പാളികളുടെ ഇടയിലേക്ക്, മറ്റുള്ളവരുടെ ഇടയിലേക്ക് ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്തുവാൻ പോകുകയാണ്. இந்த அந்தமானுக்குள்ள, நேபாளிகளுக்குள்ள, எல்லா கிராமங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வர போகிறார். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഇടപെടുന്നു. സുവിശേഷത്തിന്റെ ഒരു തീയായി ദൈവം നിങ്ങളെ വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നു. ஆண்டவர் சுவிசேஷத்தின் அக்கினியாய், அனலாய், வைராக்கியமாய் உங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருவார். ആമേൻ. ஆமென். ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. ஆமென் சொல்லுவோம். ആമേൻ. ആമേൻ. ഈ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം അറിഞ്ഞിട്ട് പൗലോസ് അറബിയിലേക്ക് പോകുകയാണ്. இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு இந்த பவுல் அரேபிய தேசத்துக்கு போகிறார். ഏതാനും വർഷങ്ങൾക്ക് ശേഷം ഈ മനുഷ്യൻ തിരിച്ച് അവൻ ഡമസ്കസിൽ വരികയാണ്. பல வருஷங்களுக்கு அப்புறம் மீண்டுமாக திரும்பி தமஸ்குவுக்கு வருகிறார். അവൻ അവിടെ പറയുന്ന പദം ഇതാണ്. அப்படி அங்க சொல்லுகிற வார்த்தை இது. തിരിച്ച ഡമസ്കസിൽ വന്ന് യഹൂദന്മാരെ ഭയപ്പെടുത്തി പൗലോസ്. இதுக்கு முன்பதாக தமஸ்குவுக்கு வந்து பயப்படுத்தின பவுல், എന്തിനാ പൗലോസെ നീ ഭയപ്പെടുത്തിയത്? எதற்காக நீ பயமுறுத்தினாய்? എന്തിനാ നീ ഭയപ്പെടുത്തിയത്? என்ன எதற்காக பயமுறுத்தினாய்? അവൻ ഒരു കാലഘട്ടത്തിൽ ഡമാസ്കോസിനെ മുഴുവൻ ഭയപ്പെടുത്തിയ മനുഷ്യൻ പൗലോസ് ആയിരുന്നു. ஒரு காலத்தில் இந்த தமஸ்கு பட்டணங்கள் முழுவதுமாய் பயமுறுத்தின பவுல், പക്ഷേ ഇപ്പോൾ അവൻ വന്നിരിക്കുന്നത് இப்பொழுது மீண்டுமாய் திரும்பி வந்தது അതേ പട്ടണത്തിനകത്ത്, அதே பட்டணத்துக்குள்ளாக സഭകൾ സ്ഥാപിക്കാനാണ്.
அவர் சபைகளை அழிக்கும்படி அல்ல, യഹൂദന്മാരെ മിണ്ടാതാക്കാനാണ്. யூதர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக அல்ல. അപ്പൊ എല്ലാവരും നോക്കിയിട്ട് ഭയപ്പെട്ടിരിക്കുകയാണ്. எல்லாரும் பார்த்து பயப்படும் போது, കഴിഞ്ഞ കാലഘട്ടങ്ങളിൽ എല്ലാവരെയും നശിപ്പിച്ച മനുഷ്യൻ, இதோ பழைய காலங்களில் எல்லா கிறிஸ்தவர்களையும் அழித்த மனிதன், അവൻ എല്ലാവരും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുകയാണ്. இப்பொழுது எல்லாரும் அதே பவுலை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ഇന്ന് ഞാൻ ഒരു ദൂത് നിങ്ങളോട് പറയാം. இன்னைக்கு ஒரு செய்தியை உங்களோடு சொல்லுகிறேன். ഇന്ന് ദൈവത്തിന്റെ വിശ്വാസത്തിനെതിരെ ഭാരതത്തിന് വേണ്ടി ആരെങ്കിലും എതിരായി നിന്നാൽ, இந்த நாட்களில் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாக ஒருவர் எதிராக எழும்பி நின்றார்கள் என்றால், ആൻഡമാൻ നിക്കോബാറിനകത്ത് എതിരായി നിന്നാൽ, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவிலே யாராவது எதிராக நின்றால், ഈ സഭയ്ക്കെതിരായി നിന്നാൽ, சபைக்கு எதிராக நின்றால், യേശു പറയുന്നു, ஆண்டவர் சொல்லுகிறார், ആ ശൗലുകളെ ദൈവം ഈ ജനറേഷനകത്ത് പൗലോസുകളാക്കി മാറ്റുന്നു. சவுலை போல எதிராக இருக்கிறவர்களை ஆண்டவர் பவுலை போல மாற்ற போகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் ഇത് மாறுவார்கள். സംഭവിക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தில் அது இந்த கிராமங்கள், இந்த பட்டணத்தில் நடக்கட்டும். ഡെമാസ്കോസ്, 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 தமஸ்குவின் ஒரு பட்டணமாக தமஸ்குவின் அனுபவங்கள் வெளிப்படட்டும். ഡെമാസ്കോസിൽ ശൗലിനെ ദൈവം പിടിച്ച പട്ടണമായിരുന്നു. தமஸ்குவில் வைத்து தேவன் ஒரு மனிதனை தொட்ட பட்டணம். തിരിച്ച ഡെമാസ്കോസിൽ ദൈവം അവനെ കൊണ്ടുവന്നു. திரும்பமாக தமஸ்குவில் அவனை கொண்டு வந்த போது അവൻ യഹൂദന്മാരെയും സകല മനുഷ്യരെയും അവൻ മിണ്ടാതാക്കുകയാണ്. எல்லா யகுதமார்களையும் எல்லா ஜனங்களையும் அவன் பேச விடாமல் மாற்றுகிறார். ഇന്ന് വുമൻസ് ഡേയിൽ ഞാൻ അമ്മമാരോട് ആത്മാവിൽ കൈമാറുകയാണ്. இன்றைக்கு இந்த மகளிர் தினத்திலே எல்லா தாய்மார்களிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். നിങ്ങളായിരിക്കുന്ന ഡെമോസ്കാസിൽ ചിലരെ മിണ്ടാതാക്കാൻ ദൈവം നിങ്ങളുടെ ഒരു അഭിഷേകത്തെ കൈമാറുന്നു. இந்த தமஸ்கு என்கிற உங்களுடைய பட்டணத்தில் நிறைய பேரை பேச விடாமல் கர்த்தருடைய சுவிசேஷம் மேலோங்கி வளரும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ചില ഗ്രാമങ്ങളിൽ സുവിശേഷ വേല ചെയ്യുവാൻ കൂട്ടമായിട്ട് സ്ത്രീകളെ ദൈവം ഉപയോഗിക്കുവാൻ പോകുന്നു. சில கிராமங்களில் சுவிசேஷம் முழங்கும்படியாய் உங்களை கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ചില ആശുപത്രികളിൽ ക്യാൻസർ ചെയ്യുവാൻ, ആശുപത്രികളിൽ വിടുതൽ നൽകുവാൻ ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കാൻ പോകുന്നു. மருத்துவமனைகளில் ஜனங்களை விடுதலையாக்கும்படி, சுகமாக்கும்படி கர்த்தர் உங்களை கூட்டமாய் பயன்படுத்துவார். വിശ്വസിക്കാൻ തയ്യാറായി? நம்புங்க, நம்புங்க, விசுவாசித்து உங்கள் மூலமாய் செய்வார் என்று நம்புங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துவீர் நம்புகிறேன்னு சொல்லுங்க. റൈക്കിസാനി റിബിയോ റബസം ഭൽമറ. ആമേൻ. ஆமென். വിശ്വസിച്ചാട്ടെ, விசுவாசிங்க. നമ്മൾ എല്ലാവരും ശ്രദ്ധിച്ചാട്ടെ. നിങ്ങൾ അലക്ഷ്യമായി கவனிங்க. ആമേൻ. ചെറിയവരായാലും വലിയവരായാലും അലക്ഷ്യമായി ആരും ഇരിക്കരുത്. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அலட்சியமா யாரும் இருக்காதீங்க. ആമേൻ. പ്രൈസ് ഗോഡ്. ஹல்லேலூயா. ഞങ്ങൾ ഇങ്ങനെ സ്തോത്ര കാഴ്ചയ്ക്ക് വേണ്ടി ശുശ്രൂഷിക്കുന്നവരല്ല. நாங்க காணிக்கைகளுக்காக ஊழியங்கள் செய்யவில்லை. ഞാൻ ഭാരതത്തിൽ ഞങ്ങൾ പണം എറിഞ്ഞ് മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നവരാ. நாங்க நிறைய கிராமங்களுக்கு, மாநிலங்களுக்கு போகும்போது காணிக்கை கொடுத்து ஊழியம் செய்கிறோம். ആമേൻ. ஆமென். ഞാൻ ചെറിയ 1000 രൂപ 500 ഒക്കെ ആയിട്ട് തുടങ്ങിയതാ ഞങ്ങള്. நாங்க ஒவ்வொரு சின்ன சின்ன 500 ஆயிரங்கள் நாங்க வாங்குவது உண்டு. ഞങ്ങൾ ആയിരക്കണക്കിന് ചർച്ചുകൾ പ്ലാൻ ചെയ്യുന്ന பல ஆயிரங்களை நாங்கள் சபைகள் ஸ்தாபிக்க கிராமங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ബി സീരിയസ്. നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ വേർഡ് ഓഫ് ഗോഡിന് മുമ്പിൽ സീരിയസ് ആയിരിക്കണം. நான் சொல்ல வருகிற காரியம், நீங்கள் இந்த பகல்ல இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை வைராகியமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். അലസന്മാരുടെ കാര്യത്തിൽ ദൈവം അലസനായിട്ട് ഇടപെടത്തും. நீங்கள் அலட்சியமாக தேவனுடைய வசனத்தை கேட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் அலட்சியமாக்கி விட கூடும். ആമേൻ. എന്റെ ചർച്ചിൽ ഒരുപാട് പാസ്റ്റേഴ്സ് വരുമായിരുന്നു പ്രസംഗിക്കാൻ. எங்க சபைகள்ல அநேக போதகர்கள் வந்திருந்தார்கள். ഞാനൊക്കെ ഫ്രണ്ട് ഇരിക്കുമ്പോൾ ചില പാസ്റ്റർമാർക്കൊന്നും പ്രസംഗം അങ്ങനെ വലുതായിട്ട് അറിയത്തില്ല. நாங்க முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பாஸ்டர்கள் நிறைய சரியா பேச தெரியாது. കേരളത്തിന്റെ സിസ്റ്റം അദ്ദേഹത്തെ ബലപ്പെടുത്തും. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆராதிச்சு ஆமென் சொல்லி அந்த போதகர்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவோம். ஆமென். ഈ ദിവസങ്ങളിൽ നമ്മൾ സീരിയസ് ആയിട്ട് ഇരിക്കുന്നവരായിരിക്കണം. நீங்கள் தேவனுடைய சபையில் தேவனுடைய பிரசன்னத்தில் வரும்போது ஒரு வைராக்கியத்தோட, ஆசையோட, கொதியோட இருக்க வேண்டும். പറഞ്ഞാട്ടെ, സീരിയസ് ആയിട്ട് சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிக்கிறவனாய் இருப்பேன். പൗലോസിനെ പോലെ, பவுலை போல. പറഞ്ഞാട്ടെ, പൗലോസിനെ പോലെ. சொல்லுங்க, நான் பவுலை போல.
പൗലോസ് ലൂസ്ത്ര ദെർബ എന്നീ പട്ടണങ്ങളിൽ സാക്ഷ്യം കൊണ്ട തിമോത്തിയോസ് എന്നൊരു വ്യക്തി ഉണ്ടായിരുന്നു. நிறைய இடங்கள் பட்டணங்கள்ல சாட்சிகளாக போகும்போது ஒரு பட்டணத்தில் தீமோத்தி இருக்கிறார். പൗലോസ് ഒരു സ്ഥലത്ത് ചെല്ലുമ്പോൾ ദൈവം പറയുകയാണ് തിമോത്തിയോസ് ഈ പട്ടണത്തിലുണ്ട്. அங்கே ஆண்டவர் பவுலோடு கூட பேசுகிறார், இந்த பட்டணத்தில் தீமோத்தி என்கிறவன் உண்டு. തിമോത്തിയുടെ അമ്മയും വല്യമ്മച്ചും എല്ലാം പ്രാർത്ഥിക്കുന്നവരാണ്. தீமோத்தியுடைய அம்மாவும் அவருடைய பாட்டியும் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள் விசுவாசத்தில். ഇത് തിമോത്തിയോസ് ആണെന്ന് വെച്ചോ. இவர்கள் தான் தீமோத்தின்னு வச்சுக்கிறோம். ഇത് തിമോത്തിയോസ് ആണ്. இவர்தான் தீமோத்தி. തിമോത്തിയോസ് ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചിരിക്കുകയാണ് തന്റെ വീടിനകത്ത്. இவர் முட்டிக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு நிலத்துல. തിമോത്തിയോസിനെ പൗലോസ് കാണുന്നു. ஆண்டவர் பவுலுக்கு தீமோத்தியை காண்பிக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് ഇടപെടുന്നു. ஆவியானவர் அவரோடு கூட பேசுகிறார். തിമോത്തിയോസിനെ നീ നിന്റെ കൂടെ ചേർത്ത് നിർത്തണം. நீ தீமோத்தி உன் கூட ஊழியத்தில் சேர்த்துக்கொள். ആമേൻ. തിമോത്തിയോസിനെ ചേർത്ത് നിർത്താൻ വേണ്ടി പൗലോസിന്റെ കരം പിടിക്കുന്നു, എഴുന്നേൽപ്പിക്കുന്നു. தீமோத்தியை தன்னுடைய ஊழியத்தோடு சேர்த்துக் கொள்ளும்படி அவன் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். നിങ്ങൾ എല്ലാവരെയും ദൈവം ചേർത്ത് നിർത്തുന്നത് എങ്ങനെയാണെന്ന് അറിയാമോ? நீங்க உங்க எல்லாரையும் ஆண்டவர் எப்படி சேர்த்து நிறுத்துகிறார் தெரியுமா? ഞങ്ങൾ അടുത്ത വർഷം കാണുമ്പോൾ ഈ ചർച്ച് നിറഞ്ഞു കവിയണം. இந்த சபை அடுத்த வருஷம் பார்க்கும்போது நிறைஞ்சு வெளியில பெரிய கூட்டமாய் மாறணும். നിറഞ്ഞ പെരിയ കൂട്ടം, நிறைஞ்சு பெரிய கூட்டமாய் மாற வேண்டும். ആമേൻ. ஆமென். ഞാൻ പറഞ്ഞു നമ്മൾ പൗലോസാണ്. நான் சொன்னேன் நம்ம எல்லாம் பவுல். ആമേൻ ആമേൻ ആമേൻ. തിമോത്തിയോസിനെ കണ്ടു, தீமோத்தியை பார்க்கிறார், ചേർത്ത് നിർത്തി, சேர்த்து நிறுத்துகிறார். ആമേൻ. അവിടെ പറയുന്ന വചനത്തിന്റെ വേർഡ് എന്താണെന്ന് അറിയാമോ? அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, അവർ രണ്ടുപേരും കൂടിയപ്പോൾ அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தபோது യഹൂദന്മാരെ മിണ്ടാതാക്കി, யூதர்கள் எதிராய் பேசினதை இல்லாமல் ஆக்கினார்கள். കാലഘട്ടത്തിൽ സഭ പ്രബലപ്പെട്ടു. அவர்கள் சேர்ந்த நாட்களில் சபைகள் மிகவும் உயரமாக வளர்ந்தது. അനേകർ വിശ്വാസത്തിൽ അധീനരായി മാറി. அநேகர் விசுவாசத்தில் வந்து சபை பெருக துவங்கினது. ஆமென். നമ്മളെ പോലെ ചുമ്മാ ഒരാളെ കൂടെ കൂട്ടി നിർത്തിയിട്ട് സഭയിലെ പാസ്റ്ററേയും കുറ്റം പറഞ്ഞ് കൊയറിനെയും കുറ്റം പറഞ്ഞ് അപ്പുറത്തിരിക്കുന്ന ആന്റിയുടെ സാരിയും കുറ്റം പറഞ്ഞു പോകുന്നവരല്ല. நாம சபைக்குள்ள கூட்டு சேர்ந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்களை கிண்டல் பண்றது, மற்றவங்க எப்படி Dress போட்டு வந்தாங்கன்னு பாக்குறது, கொயர்ல பாட்டு சரியில்லை, மியூசிக் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லைன்னு குறை பேசுகிற கூட்டமா இருக்க கூடாது. ஒரே ஒரு எழுப்புதல் நோக்கம் மட்டும் தான் இவர்களுக்குள்ள இருந்தது. சுவிசேஷத்திനെതിരെ നിൽക്കുന്നവനെ മിണ്ടാതാക്കുക. சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவர்களை வாயடக்க பண்ணுகிற ஒரு சுவிசேஷன் எழுப்புதல் தீ. You are a Timothy. நீங்கள் தான் தீமோத்தி. ഇതിനകത്തുനിന്ന് തിമോത്തിയോസുമാർ എഴുന്നേൽക്കട്ടെ. இந்த சபையிலிருந்து தீமோத்திகள் எழும்பட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഓ ആമേൻ. ഭയങ്കര വചനം പഠിപ്പിക്കുന്ന സഭയാ. நல்ல வசனங்களை சொல்லி கொடுக்கிற சபைதான். എല്ലാരും അതുപോലെ അറിയാം. அதனாலதான் நீங்க வசனத்தை வேகமா இழுக்கிறீங்க. അമ്മമാർക്കെല്ലാം വേർഡ് ഭയങ്കര നിശ്ചയമാണ്. நிச்சயமாய் வசனங்கள் வல்லமையாய் உள்ளது. ഒന്ന് യഹൂദന്മാരെ മിണ്ടാതാക്കി, யூதர்களை அவர்களுடைய வாயடக்கப்பட்டார்கள். സഭകൾ സ്ഥാപിച്ചു. இரண்டாவது சபைகளை ஸ்தாபித்தார்கள். മൂന്ന് സഭ പ്രബലപ്പെട്ടു. மூன்றாவது சபைகள் பிரபலமாக தொடங்கினது. ഈ ദേശം മുഴുവൻ പ്രബലപ്പെടാൻ പോകുകയാ. இந்த தேசம் முழுவதும் சபை பிரபலமாக போகிறது. പ്രബലപ്പെടാൻ പോകുകയാ. சபைகள் பிரபலமாக போகிறது. വിശ്വസിക്കുന്നു? വിശ്വസിக்கிறீங்களா? നിങ്ങളുടെ അഭിഷേകത്തിനകത്ത്, നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത്, നിങ്ങളുടെ പ്രവർത്തനത്തിനകത്ത് എക്സ്പാൻഡ് ചെയ്യാൻ പോകുകയാണ്. உங்களுடைய அபிஷேகத்தில் இருந்து உங்களுடைய சபைகளை, உங்கள் ஜெப முகாந்திரம், உங்கள் அபிஷேக முகாந்திரம் சபைகள் பெருக போகிறது. பசங்கள தூதான கேட்டோ பிரபலப்படான் வேண்டி போகையா. இந்த தீர்க்கதரிசனத்தை உள் வாங்கிக்கோங்க. சபைகள் பிரபலமாக போகிறது. இந்த சபையில உங்களை கர்த்தர் பிரபலப்படுத்த போகிறார். A lot of church planting. நிறைய சபைகள் பெருக போகிறது. Church planting. சபைகள் பெருக போகிறது. சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். கிராமங்களுக்ககത്തേக்கு, கிராமங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்ககത്തേக்கு, பட்டணங்களுக்குள்ளாக, காலனிகளுக்ககത്തേக்கு, காலனிகளுக்குள்ளாக சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். ரூபால ஹதுரிபியா சதரே ராபால ஹதுரபா சிகேரிபியாந்தே அம்பரவைத பிரபாரியம் சிகேரிபியாத்ரோ. விசுவாசிச்சாட்ட, விசுவாசிச்சாட்ட. நம்புங்க, 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 நம்புங்க. சபைகள் பெருக துவங்குகிற காலம் இது. கூட்டங்கள், சபைகள், தூதர்கள் இறங்குகிற காலம். கூட்டங்கள் யோரே கேரேமிலாதாசா
கூட்டங்கள் 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 பெருக துவங்குகிற காலம். கூட்டங்கள் பெருகட்டே, கூட்டங்கள் பெருகட்டும். கூட்டங்கள் பெருகட்டே, கூட்டங்கள் ஜன கூட்டங்கள் பெருகுகிற காலம். கூட்டங்கள் பெருகட்டே, சபைகள் பெருகுகிற காலம். கூட்டங்கள் பெருகட்டே, கூட்டங்கள் ஜன கூட்டம் திரள் கூட்டமாய் மாறுகிற காலம். தீமோத்தேயுசுமார் எழுதல் கட்டே, தீமோத்தேயுகள் எழமாட்டோம். தீமோத்தேயுசுமார் எழுதல் கட்டே, தீமோத்தேயுகள் எழமாட்டோம். you are a Timothy. நீங்கள் தீமோத்தேயு. ஷாராலே கேரேபேலே மாசியா தலா ரபாஹபரியாதி லெஹெப்ரோசியா. അമ്മമാരെല്ലാം തിമോത്തിമാരെ എഴുന്നേൽപ്പിച്ചേ. நீங்கள் தீமோத்தேயுக்களை எழுப்ப வேண்டும். സ്പിരിച്വൽ ഡോട്ടേഴ്സിനെ എഴുന്നേൽപ്പിച്ചേ. நீங்கள் ஆவிக்குரிய மகன் மகளை எழுப்ப வேண்டும். സ്പിരിച്വൽ ஆவிக்குரிய மகள்மார்களை எழுப்பணும். സ്പിരിച്വൽ എന്താ ഇങ്ങനെ പറയുന്നത്? ஆவிக்குரிய கூட்டங்களை நீங்கள் எழுப்ப வேண்டும். ஆண் குட்டிகளை எழுதல்பிச்சே, ஆண் பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப வேண்டும். பெண் குஞ்சுகளை எழுதல்பிச்சே, நீங்கள் பெண் பிள்ளைகளை ஆவிக்குரிய கூட்டங்களை எழுப்ப வேண்டும். யெகூதന്മാരെ മിണ്ടാതാക്കാൻ, யெகூதர்களை அவர்களுடைய நாவுகளை அடக்க பண்ணும்படி, எதிரி வருகிறவனை இல்லாதாക്കാൻ, எதிராக பேசுகிறவருடைய நாவுகளை அடக்கும்படி, சபைகள் பிரபலப்படுத்தான், சபைகளை பிரஸ்தாபப்படுத்தும்படி பவுலோஸ் പറയുകയാണ്. பவுல் சொல்லுகிறார், அவன் லோக ஸ்தாபனத்திற்கு முன்பே என்னை அறிந்தவன், உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை அழைத்து அறிந்தவர், தன்னுடைய புத்திரனை குறித்துள்ள சுவிசேஷம், தன்னுடைய மகனை குறித்துள்ள சுவிசேஷத்தை என்னில் வெளிப்படுத்துவார், என்னில் வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவன் பிரசாதம் தோன்றி அவருக்கு பிரியமாக தோன்றினது. அது மாத்திரம் நிட்டாட்டே, ஆவேடம் நிட்டாட்டே. அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1:16-17. Amen. 16. This moment is special. ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നു. ഇത് നിങ്ങളോടുള്ള ദൂതാണ്. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இது உங்களுக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தை. നിങ്ങളോടാണ് പ്രസാദം തോന്നിയിരിക്കുന്നത്. ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். കണ്ണുകൾ അടച്ചിട്ട് പറഞ്ഞു എന്നോട് പ്രസാദം. கண்ணை மூடி உங்க இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். எல்லா சிஸ்டர்ஸும் சொல்லுங்க, என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். ദൈവത്തിന് എന്നോട് പ്രസാദം തോന്നി. சொல்லுங்க, ஆண்டவருக்கு என் மேல் பிரியம் உண்டாயிருக்கிறது. പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം, குமாரனை குறித்துள்ள சுவிசேஷம், പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം, குமாரனை குறித்துள்ள சுவிசேஷம். Oh, neither went when I up to Jerusalem to them which were apostles before. അതിന്റെ മുമ്പിൽ ആ കറക്റ്റ് വേർഡ് ഇട്ടാട്ടെ. 16. Oh, to reveal his son in me that I might preach him among the heathen. Immediately I conferred not with flesh and blood. അതിന്റെ താഴെ 17. Oh Jesus. Yes. Amen. Jesus. Neither went I up to Jerusalem to them which were apostles before me, but I went into Arabia and returned again unto Damascus. പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം അത് 16. ജീസസ് 15 കാമിங்க. 15. എൻ ജനനം മുതൽ വേർതിരിച്ച് കൃപയാൽ വിളിച്ചിരിക്കുന്ന ദൈവം അത് ഇട്ടാട്ടെ. 15. ஆண்டவருடைய கிருபையினால என்னை பிரித்தெடுத்தவர். Oh God, Jesus. But when it pleased God who separated me from my mother's womb and called me by his grace. ஆண்டவர் அவருடைய கிருபையினால என்னை அழைத்து என் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே என்னை பிரித்தெடுத்தார். വന്നേ ഞാൻ പറഞ്ഞു തരാൻ വേണ്ടി പോവാ നിങ്ങൾക്ക്. நான் இதை உங்களுக்கு சொல்லித் தர விரும்புகிறேன். Hallelujah. Who separated me from my mother's womb. என்னுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னே பிரித்தெடுத்தவர். ഈ മകൻ അമ്മയുടെ ഭൂമിനകത്തു നിന്നും இந்த பிள்ளை அவனுடைய தாயின் வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து ദൈവത്തിന്റെ കൃപയാൽ தேவனுடைய கிருபையினால் അടുത്തിട്ടാട്ടെ മേലോട്ട് പോച്ചാട്ടെ 16 to reveal his son in me that I might preach him among the heathen immediately. புறஜாதிகள் மத்தியில் நான் பேசும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. 15 16 ഇംഗ്ലീഷ് എടുത്താട്ടെ. ഓ ജീസസ്. ഓക്കെ, അതന്നെയാ. ആമേൻ. ദൈവത്തിന്റെ വൂമ്പിനകത്തുനിന്നും മദറിന്റെ വൂമ്പിനകത്തുനിന്നും
அவனுடைய தாயின் கருவில் இருந்து ദൈവം എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். തന്റെ കൃപയാൽ அவருடைய கிருபையினால் എന്തിനാ തിരഞ്ഞെടുത്തത്? எதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்தார்? പറഞ്ഞാട്ടെ, എല്ലാവരും പറഞ്ഞാട്ടെ. அந்த வசனம் சொல்லுகிறது 16வது வசனத்துல തന്റെ പുത്രനെ കുറിച്ചുള്ള സുവിശേഷം தம்முடைய குமாரனை குறித்து உள்ள சுவிசேஷத்தை ജാതികളുടെ ഇടയിൽ അറിയിക്കുക. புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கும்படியா യഹോവയ്ക്ക് എന്നോട് പ്രസാദം തോന്നി. ஆண்டவருக்கு என் மேல் பிரியம் உண்டாயிற்று. ആമേൻ. ஆமென். എല്ലാവരും ഇന്ന് വുമൻസ് ഡേയിൽ ഒരു സ്പെഷ്യൽ ആയിട്ട് ദൈവം ഇടപെടുകയാണ് നിങ്ങളോട്. ദൈവത്തിന് നിങ്ങളോട് പ്രസാദം തോന്നി. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது. ஆண்டவருக்கு உங்கள் மேல் பிரியம் உண்டாயிருக்கிறது. വാവ്, ഗ്ലോറി. എല്ലാവരും എഴുതി എടുക്കുന്നത് വെരി ഗുഡ്. சொல்லி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். പാസ്റ്റർക്ക് മാത്രമല്ല പ്രസാദം, പാസ്റ്ററോട് മാത്രമല്ല പ്രസാദം, ஒரு ஊழியர்கள் மேல மட்டும் ஆண்டவருக்கு பிரியம் அல்ல, പ്രവാചകനോടല്ല പ്രസാദം, தீர்க்கதரிசியை மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்கிறது மாதிரி அல்ல, നിങ്ങളോട് ഓരോരുത്തരോടും உங்களையும் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். പ്രസാദം തോന്നിയിട്ടുണ്ട്. ஆண்டவருக்கு உங்கள் மேலேயும் பிரியம் உண்டு. ദൈവം അതിനെയാണ് നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നത്. ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். എന്ന് പറഞ്ഞ ദൈവമേ, சொல்லுவோமா, ஆண்டவரே എന്നെ വിളിച്ചതിന് നന്ദി, என்னை அழைத்ததற்காக நன்றி, എന്നെ കരുതിയതിന് നന്ദി, என்னை விசாரித்ததற்காய் நன்றி. എന്നെ എന്തിനാ പുറത്തെടുക്കുന്നത്? ஆண்டவரே எதற்காக என்னை பிரிச்செடுத்தீங்க? ജാതികളോട് സുവിശേഷം പറയാ, உம்முடைய சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் அறிவிக்கும்படியாய், അമ്മമാരെ രോഗികളെ സൗഖ്യമാക്കുവാൻ, உங்கள் மூலமாய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி, ഭൂതങ്ങളെ പുറത്താക്കാൻ, பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கும்படி, മരിച്ചവരെ ഉയർപ്പിക്കാൻ, மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும்படி, ശാപത്തിനകത്ത് കിടക്കുന്നവനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ, ஆபத்துக்குள்ள கடக்கிறவர்களை உயிரோடு எழுப்பும்படி ദൈവം എന്നെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ശരബ കൽബ്രാമ സധന. നമുക്ക് എല്ലാവർക്കും എഴുന്നേൽക്കാം. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ഇന്ന് പകൽ ഈ വചനം നിങ്ങളെ തൊടുവാണ്. இன்னைக்கு பகல்ல ஆண்டவருடைய வசனம் உங்களை தொடும்படி. പറഞ്ഞാട്ടെ, ദൈവം എന്നെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. சொல்லுங்க, தலையில கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ഭയങ്കര അഭിഷേകമാണ് കേട്ടോ. ദൈവം നിങ്ങളെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുകയാണ്. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மேல விசேஷ அபிஷேகம் உண்டு. എല്ലാ മക്കളും പറഞ്ഞാട്ടെ, எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ദേവദാസന്മാർ പറഞ്ഞു, தேவன் ஊழியக்காரங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ഈ பிரித்தெடுத்திருக்கிறார். തീവ്രത എനിക്ക് നൽകണം. இந்த தீவுல கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். എന്റെ ട്രഡീഷനിൽ ഞാൻ വലിയവനായിരിക്കാം, நான் ஒரு காலத்தில் என் பாரம்பரியத்தில் பெரியவனாய் இருந்தேன், ചെറിയവനായിരിക്കാം, நான் சிறியவனாக இருந்தேன். ഡമാസ്കോസിൽ ദൈവം എന്നെ തൊട്ടു. ஆனால் தமஸ்குவில் கர்த்தர் என்னை சந்தித்தார். നിനക്ക് ഫയർ ഇല്ലെങ്കിലും, உனக்கு வைராக்கியம் இல்லைனாலும், ഡമാസ്കോസ് നിനക്ക് വേണ്ടി ദൈവം തൊടും. ஆண்டவர் தமஸ்கு உனக்காக வைத்திருக்கிறார். அதில கர்த்தர் உன்னை நிச்சயமாய் தொடுவார். നിനക്ക് ഫയർ കിട്ടാൻ വേണ്ടി, உனக்குள்ள வைராக்கியத்தை கொடுக்கும்படி ஒரு தமஸ்கு உனக்கு இருக்கிறது. നീ കാഴ്ചയില്ലാതെ ഇരിക്കും 3 ദിവസം. நீங்க கண்ணு தெரியாம 3 நாள் இருக்கீங்களோ. ഫയർ ഇല്ലെങ്കിൽ നീ ചോദിച്ചോണം ദൈവത്തോട് ഫയർ. ஒருவேளை வைராக்கியம் இல்லைன்னா நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே வைராக்கியம் தாங்க. അല്ല, ദൈവം ഡമാസ്കോസിൽ പിടിച്ച പോലെ പിടിക്കും ദൈവം. ஒருவேளை உங்களுக்குள்ள வைராக்கியத்துக்காக ஜெபிக்கலன்னா அப்புறம் ஆண்டவர் பவுலை தமஸ்குவில் தொட்டது போல தொடுகிற ஒரு நிலைமை வரும். എല്ലാ ചെറുപ്പക്കാരും പറഞ്ഞു, ഒരു തീ ഞങ്ങളുടെ മേൽ നൽകണമേ. வாலிபர்கள் எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு அக்கினி என்னை தொடட்டும். ഒരു അഭിഷേകം നിങ്ങളുടെ മേൽ വീഴാൻ ഇന്ന് പകൽ. அபிஷேகம் வைராக்கியம் எனக்குள்ள வரணும். എല്ലാവരും പ്രാപിച്ചാട്ടെ. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வைராக்கியம். விட்டு கொடுத்து சோமனுங்க, நல்லா விட்டு கொடுத்து மனசுக்குள்ள ஆவியானவரே உம்மை குறித்துள்ள ஒரு வைராக்கியம், சுவிசேஷத்தை குறித்துள்ள ஒரு வைராக்கியம், ஓ உம்முடைய நாம மகிமைக்காக உள்ள ஒரு வைராக்கியம் இன்னைக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி பவுலை போல எழும்புகிற ஒரு வைராக்கியம், பவுலை போல தீமோத்தேயுவை போல எழும்பி சபைகளை ஸ்தாபிக்கிற, சபைகளை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வைராக்கியம் இந்த காலையில என்ன தொடட்டும், என் சந்ததியை தொடட்டும். கேளுங்க, நீங்க ஆண்டவர்ட்ட கேட்க கேட்க அந்த வைராக்கியம் உங்களை தொடும். வைராக்கியத்தை கொடுக்கிற கர்த்தர், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தொடுதல், மனுஷனுடைய ஜீவியத்தில் உள்ள எல்லா தவறான தீர்மானங்களை மாற்றின அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு காலையில உங்க பிள்ளைகள் மேல அந்த கரம் வரும். உங்களை தொடும்போது கர்த்தர் உங்கள் பிள்ளைகள் மேல தொடுகிறார். உங்களை தொடும்போது எவ்வளவு தூரத்தில் உங்க பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இறங்கி வருகிறது. ஷாபா லகா தலா ரகா தலா ரபா ரிகா பதா லரா. உங்க பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கலாம்,
பிள்ளைங்க படிக்க போயிருக்கலாம், அல்லது பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கலாம். அவர்கள் எங்க இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல வரும்போது, கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேல வரும்போது, கர்த்தருடைய தொடுதல் உங்கள் மேல வரும்போது, உங்கள் சந்ததிக்குள் அது பாயட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்திலே தேர்ந்தெடுத்த கர்த்தர், உங்க கர்ப்பத்திலே உங்க பிள்ளைகளை தேர்ந்தெடுத்த கர்த்தர் ஆண்டவர் உங்கள் முகாந்தரம் அவர்களை தொடுகிறார். ஷாலா ரதா லகாமா பிராதியானா ரிகேபாலா ரமோனோ சியச்சரே லஹ ப்ரோகோபியா நபலரகதியானா கிருபாவரங்கள் வெளிப்படட்டும். கிருபையின் வரங்கள் வெளிப்படட்டும். கிருபாவரங்கள் வெளிப்படட்டும். கனிகள் வரங்கள் வெளிப்படட்டும். கிருபாவரங்கள் வெளிப்படட்டும். கிருபையின் வரங்கள் வெளிப்படட்டும். கிருபாவரங்கள் வெளிப்படட்டும். வரங்கள் வெளிப்படுகிறது. தெய்வதாசன் மேல கிருபாவரங்கள் வெளிப்படட்டும். கிருபை வளங்கள் வெளிப்படுகிறது. உங்களை உபயோகிக்கட்டே. ஆண்டவர் உங்களை உபயோகிக்கட்டும். சுவீகரிக்குக, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. சுவீகரிக்க. தீ ஓ அக்கிடி தீ ஷாடா பாதா காதா லக்ராபி ரைட்டாலா தெரபியா சாதா அலௌரியானா ரீகாரா ஃபயர் உயிர்ப்பிக்கிற வல்லமை, புதிய வைராக்கியத்தை குடும்பங்களுக்குள்ள சந்ததிகளுக்குள்ள கொண்டு வருகிற வல்லமை, அக்கிடி வைராக்கியம், ஜாதிகள் மத்தியில் பிரசங்கிக்கிற வைராக்கியம், ஜனங்களுக்குள்ள சபையை ஸ்தாபிக்கிற வைராக்கியம், சபைகள் பிரஸ்தாபப்படுகிற வைராக்கியம், தீமோத்தேயுக்குள்ள பரப்பி கொடுத்த வைராக்கியம், தீமோத்தேயுக்குள்ள உருவாக்குகிற வைராக்கியம், தீமோத்தேயுக்குள்ள எழுப்புகிற வைராக்கியம். நீ பகர்ந்தவனா, நீ பகர்ந்தவனா, நீ உடைக்கப்பட்டவன், உடைக்கப்பட்டவன். இனி காலையில கர்த்தர் உங்களை தொடுகிறார். നിന്റെ ജീവിതം നീ സമർപ്പിച്ചോ ദൈവസന്നിധിയിൽ. வாழ்க்கை ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு. ദൈവം ഇന്ന് നിന്നെ ടച്ച് ചെയ്യുകയാണ്. ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார். യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ, പിശാചിൻ മണ്ഡലങ്ങൾ ഇന്ന് പകൽ അടിയട காலையில റൈറ്റാലബ സെട്രിറ്റാലിയ പെർമനാദി റീകാരിബിയ ടെൽബ്രോ ജാസിയ പെർമോബിയ റൈബി ടെൽബ്രോ ரானா சேட்டரே லா பிரியா நோஹோபி யூரி காராமா செட்டரே லோராதியானா ரீமாலா செம்பல் பரோக்கியம்பரே. பைசாதிக வேர்கள் அழியட்டே. பிசாசின் பெயர்கள் அழிக்கப்படுகிறது. பைசாதிக புருவங்கள் அழியட்டே. பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆவியின் வல்லமை இந்த பகல், இந்த காலையில ஜெனரேஷன் முன்பில் வெளிப்படட்டே. ஜாதிகள் மத்தியில் உங்க தலைவர்கள் வெளிப்படட்டும். சாபத்தில் வல்லமை, எல்லா கோட்டைகள் தகரட்டே. கோட்டைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. சாலா தேரே ராம்னோசியாடா ரூமாலா கேரி மிட்டாலியா ரிமானோ கோப்ரியாலா ரீபாலா சேதரபியோ அஸ்யோபினானியா ரூமினா தேரே மீனா செலே தேரே வைத பிரபல சூர தேரே கார தோரோ மோரோ தோரோ ரீபத்தாரா வர்த பிரபல தூரகரோ வைரகர அபிஷேகம், சத்காவ சத்தலகால வைராக்கியத்தை அனுப்புகிற அபிஷேகம், தலைமுறைகளுக்குள்ள அபிஷேகம், விகாரா சாலா தாலா சுவிசேஷ அபிஷேகம், யோகப்பிட்ட மேலே குறித்துள்ள வெளிப்பாடு, வைராக்கியத்தின் அபிஷேகம் தாகரட்டே. ராமானியா சூரா பாரா தூலா சேல தேரே மர்தா வைதா சூரி பால பாரா கர்பா தரகா அடகத்தரகா சுரகப்பகரா தரகத்தரகா தெரகத்தரகா துரகைரகதா சுரபாலகதா உம்பாராம சாதாலாபா ஷேகரே அடக துரிபியா ரமன் மைனாதியசே. தெய்வ பிரவர்த்திகள் வெளிப்படட்டே. கிரியைகள் வெளிப்படட்டும். தெய்வ பிரவர்த்திகள் வெளிப்படட்டே. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும். தெய்வத்தின் ഗ്ലോറി, கர்த்தருடைய மகிமை, ഗ്ലോറി, கர்த்தருடைய மகிமை, தெய்வத்தின் மகத்துவம் மகிமை இந்த பகல் ஒரு தலைமுறையிட மேல் வீழட்டே. தலைமுறை மேல் விளையாடட்டும். ரிபா சாதரவா ஷேகர் ஃபயர் ரிலீஸ். ஆக்கிடி 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 ரிலீஸ் ரிலீஸ் ராமாலா ராதா லஹா ப்ரோ ரிலீஸ் இந்த அர்த்தம். லஹா தியானா ஓ மீராகாஷி மெட்டசிஃபாரா கோபி ஜஸ்யா தரமாரியா ஏப்ராமா லேஜசல தோரோபோஷிகா முரோபோரியா தடா. നിനക്ക് വേണ്ടി ദൈവം ചലിക്കുകയാണ് മോളെ, നിനക്ക് വേണ്ടി ചലിക്കുകയാണ്. ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். നിന്റെ തകർച്ചകളുടെ നടുവിൽ ദൈവത്തിന്റെ തീ, உங்களுடைய விழுதல்கள், உணர்க்கப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ദൈവത്തിന്റെ തീ
നിന്റെ തകർച്ചകളുടെ മുമ്പിൽ ദൈവത്തിന്റെ ഗ്ലോറി ഇന്ന് രാത്രിയിൽ ഈ ദിവസങ്ങളിൽ ആത്മാവ് നിന്നെ തൊടുകയാണ്. ஆவியானவர் உன்னை தொடுகிறார். ஷாலா ரபா லியா ஹப்ரோ ஜாசேதரே ஓ ரிபஜால பாரஷேரிரந்து ஜூரிபார தேரே வைத பிரபல தேரே ஜூரிபார சாலதார தாராராபே ஜூரிதாரா ചെറുപ്പക്കാരന്റെ അഭിഷേകത്തെ പ്രാപിച്ചേ. ആവിയാനവർ തൊടുகிறார். பிள்ளைகள் எல்லாரும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரைபல் கபால வைத பிரபல பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஓ வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை தேவை தேவா. இங்கே தேவை தேவா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working in the precious blood of the Lamb. There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working in the precious blood of the Lamb. உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டு இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி, ஓ இடமசைய உள்ளம் நிரம்ப, ஓ இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. இந்த நாளை ஆசீர்வாதம் மாட்டி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்ண தட்டி நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஹalleluya ஹalleluya. Hallelujah.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இப்படியாக கூட தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஊழியக்காரில் கொண்டு கர்த்தர் பேசினார். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி உமன்ஸ் டே, சேம் டைமில் அருமையான ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் வந்து எப்பயுமே நல்லா தான் செய்வார். அல்லேலூயா. ஸோ அவர் வந்து கொடுக்க நினச்சிருக்கிறது அவர் எப்படியும் கொடுத்துருவார். அல்லேலூயா. ஸோ நம்ம வந்து சில நேரத்தில் சில காரியங்களை யோசிப்போம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சரியாக நடத்துகிற தேவன். ஐ ரெஸ்பெக்ட் த சர்வெண்ட் ஆஃப் காட் and I respect the anointing which he has. Hallelujah. சில நேரத்தில் நான் என்ன யோசிப்பேன்னா, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் இல்லாத நாட்களில் ஊழியக்காரங்க வரும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ ஆண்டோடைய வார்த்தைகள் எப்படி பகிர்ந்து கொள்வாங்க, ஏதாச்சும் வந்து வார்த்தை போட்டாங்கன்னா அதெல்லாம் சரி பண்ணணுமே, எப்படிலாம் சில நேரத்தில் வந்து எங்களுக்குள்ளாக ஒரு கேள்விகள் காணப்படும். ஆனால் இந்த நாளில் இந்த உமன்ஸ் டேயில் ஒரு சரியான நபரை கர்த்தர் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். இதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்போஸ்தலர் ஐயாக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ரெவரண்ட் இல்லை, அவர் பாஸ்டர் இஸ் அ ரெவரண்ட் ஜேசுதாஸ் எங்கே போனான்னு தெரில. ஓகே, ரெவரண்ட் ஜேசுதாஸுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய அண்டமானில் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இப்படிலாம் இருக்கலாம். நம்ம அண்டமானில் உள்ள ஒரு பொண் இல்லை பெண் சகோதரி எலிசபெத் சொல்லிட்டு, இல்லை எலிசபெத் தானே, டிலானிப்பூரில் இருக்கிறாங்க. இல்லை அருமையான மதியனில் ஐயா அவங்களுடைய சொந்தக்காரங்க, பாஸ்டர் யேசுதாஸ் சொந்தக்காரங்க. நம்ம அண்டமானில் ஒரு பெண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் பாஸ்டர், ஐ டோன்ட் நோ நேம், டேவிட் ராஜ், பாஸ்டர் டேவிட் ராஜ். ரொம்ப நல்ல கிராண்டாக கை தட்டுங்க. ப்ரைஸ்லாம். அல்லேலூயா. ஸோ நம்ம வந்து பிராண்டட் ஷர்ட் போடுறோம், கிராண்டாக வாழணும்னு நினைக்கிறோம். கையும் கூட எப்படி தட்டணும்னா சத்தம் வர்ற மாதிரி தட்டணும். சத்தமே வராமல் சில பேர் தட்டுவாங்க. சரி, ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊழியக்காரில் கர்த்தருடைய ஊழியக்கார் அவர் சொன்ன பல காரியம் சொன்னாங்க. ஒரு வார்த்தை அவர் சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி உமன்ஸ் டேவாக இருக்கிறதுனால உமன்ஸ்க்கு இந்த விஷயம் சொல்லாமே. இன்னும் நிறைய காரியம்லாம் நினச்சோம், ஆனால் இப்போ செய்கிறதுக்கு நேரங்கள் இல்லை. ஒரு நல்ல ஒரு மிஷினரி ஸ்டோரி போடணும் அப்படிலாம் நினச்சோம், கேம் விளையாடணும்னு நினச்சோம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்கு இப்போதைக்கு நேரங்கள் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கிறீங்க இல்லை, ஃபுல் அண்ட் ஃபில்லாக இருக்கிறீங்க. ஸோ வந்து அதுக்காக நம்ம போக என்ன செய்ய முடியாது, நம்ம முடியாது. அருமையான மக்கள்லாம் ஆவியில் நிரம்பி டான்ஸ் பண்ணுறோம், அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ வந்து ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஊழியக்கார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், என்னை சபையில் நடத்துனது யார் சொன்னாங்க? நல்லா கவனமாக கேட்டீங்க, இப்போ தான் தெரியும். பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் வாட்ஸ் யூ நேம்? ரிச்சோ. ஓகே, ரிச்சோ பாஸ்டர் அவங்க வந்து சொல்லும்பொழுது, இவாஞ்சலிஸ்ட் கர்த்தருடைய ஊழியக்காரர் அவங்க சொல்லும்பொழுது சொன்னாங்க, என்னை சபைக்குள்ளாக நடத்தினவங்க ஒருத்தன் சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னாங்க. யாரு? ஜோரா சொல்லுங்களேன். அவங்க மதர். அல்லேலூயா. அருமையான தேவதாசர் அடுத்த ஒரு காரியம் செய்தார். அப்போ சொன்னாங்க, பவுல் நீங்களாம் யாரு? ஆமாம், இன்னைக்கு யாரா வந்து ஆண்டவங்களை மாற்றிட்டாருன்னா அப்போ சொன்னாங்க பவுலாக மாற்றிட்டார். அல்லேலூயா. ஸோ பவுலோடைய அந்த இல்லை, பவுல் மேலே இருந்த அபிஷேகம் வந்து ரொம்ப பெரியது. பவுலை வந்து வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்த, அதில் ஒரு பெரிய வேலையை அவர் என்ன செய்தார்னா, அவருடைய ஊழிய நாட்களில் திமோத்தி என்று ஒரு மனிதனை உருவாக்கினார். அல்லேலூயா. ஆனால் ஒரு கேள்வி, இஸ் இட் Paul made the Timothy or God made the Timothy or who made the Timothy? ஸோ அருமையான ஊழியக்கார் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய தாய் அவங்க இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லை, ஆனால்
அந்த தாய் மேலேருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க, தேவதூதர் காமித்து கொண்டிருப்பாங்க. அந்த தாயுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு அவர் மேலே இருக்க அபிஷேகம், அந்த தாய் ஜெபித்த ஜெபத்தோடைய அந்த அபிஷேகம் இன்னைக்கு வந்து அவர் மேலே இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தாய்மார் நாள் சொல்கிறோம், இல்லை உமன்ஸ் டேன்னு சொல்கிறோம். உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு எவ்வளோ பெருசுல இந்த ஊழியக்காரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய பிள்ளையாக இருக்க நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு சான்ஸ், இந்த உலகத்தில் வாழும்படியாக தேவன் கொடுத்த ஒரு சான்ஸ். அந்த வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். 2 திமோத்தி, ஐ திங்க் ஸோ 2 திமோத்தி 1ஆம் அதிகாரம். ஓகே, 2 திமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அந்த விசுவாசம் உங்களுடைய பாட்டியாகிய லோயிஸ்குள்ளும், ஓகே, பாட்டிக்குள்ள இருந்து என்ன ஆயிடுச்சு, அம்மாக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அது உனக்குள்ளும் நிலைத்து இருக்கிறது. ஆமென். நிச்சயித்து இருக்கிற. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து திமோத்தி என்ற ஒருத்தர் பார்த்தாரு. ஆனால் பார்க்கும்போது பார்த்த ஒரு காரியம் சொன்னா, உங்கள் பாட்டிக்குள்ள அந்த விசுவாசம் உங்கள் அம்மாக்குள்ள நான் பார்த்துருந்தேன், உங்கள் அம்மாக்குள்ள உள்ள விசுவாசம் உனக்குள்ளாக நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்க நம்ம எல்லாரும், இல்லை விசேஷமாக தாய்மார்கள், அக்காமார்கள், அன்னிமார்கள், இல்லை எல்லாமே மார்களாக இருக்கிறீங்க. ஸோ வந்து இல்லை லேடிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். பாஸ்டர் ஆரம்பிக்க டைமில் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைன்னு சொல்லி ஆரம்பித்தார். இல்லை ஸோ வந்து ஆனால் ஆதம் இல்லாமல் ஏவா இல்லைங்க. அல்லேலூயா. ஸோ ஆதமுடைய ரிப்பு தான். ஸோ வந்து நீங்கள் சம்படிஸ் ரிப், ஆனால் நான் சொல்கிறேன், யூ ஆர் த ஜீசஸ் ரிப். அல்லேலூயா. ஸோ ஜீசஸ் வந்து சபையை வந்து என்ன சார் அவருடைய ரிப்பில் இருந்து உருவாக்கியிருக்கார்ல. கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இல்லை அவர் இல்லை சொந்த ரத்தத்தை கொண்டு அவருடைய ஒவ்வொரு பார்ட்ஸில் எவ்ரி பார்ட் வந்து சபையை உருவாக்கும்படியாக அது வந்து பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஸோ அந்த இந்த இடத்துல நாம் நம்ம எல்லோரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். எல்லா ஸ்திரீகளை, எல்லா தாய்மார்களை, எல்லா சிஸ்டர்ஸை, எல்லா எங்களுடைய அக்காமார்களை, இல்லை என்னுடைய ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் எல்லாரையும் சொல்ல முடியல, ஒரு ஒய்ஃபு. ஓகே. ஸோ எல்லோரையும் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நாங்கள் எல்லா ஜென்ட்ஸ் இப்போ எந்திரிச்சு நின்று ஹாப்பி உமன்ஸ் டே சொல்ல போகிறோம். பின்னாடி இருக்க ஜென்ட்ஸ்லாம் எந்திரிச்சு இல்லைங்க ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுவோம். ஓகே. we cannot do much program na, but this is our program. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே. தேங்க்யூ. பிரைஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்து நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் மற்றவங்களுக்குள்ளாக போக வேண்டும். ஓகே. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்க நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கு. இல்லை நம்ம வந்து ஒரு பைபிளில் எல்லா உமன்ஸை பற்றி என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த வேதத்தில் வந்து நிறைய உமன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் 3வது போட்டு. ஸோ ஆண்டோடைய நாம மகிமைப்படுவ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா விசேஷமாக பயன்படுத்துவதாய் காணப்படுது. ஸோ தேவனுடைய பிள்ளையா இருக்க நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக விசேஷமாக பயன்படுத்தப்பட வேண்டும் சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். முதலாவது என்ன இருக்கணும் நமக்குள்ளாக, இப்போ அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இந்த அபிஷேகம் எதற்காக, அபிஷேகம் பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லை அருமையான பாஸ்டர் சொல்லும்போது நான் என்னுடைய பாட்டியை நினச்சி பார்த்தேன், என்னுடைய கிராண்ட் ஃபாதரை நினச்சி பார்த்தேன், என்னுடைய தாயை நினச்சி பார்த்தேன், இல்லை என்ன வழி நடத்துகிற மக்கள் நினச்சி பார்த்தேன். இங்கே இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து எனக்கு தெரியும். பிரதர் சின்னையா அவங்கள நல்லபடியாக தெரியும். இன்றைக்கி அவங்க எப்படி அவங்களுடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்காங்க மறிந்திருக்கோம். இல்லை நம்முடைய சபை வந்து 3வது 4வது தலைமுறையாக என்ன செய்யுது, அது வளர்ந்து வருகிறதை பெருகி கொண்டிருக்க நம்ம பார்க்குறோம். அருமையான பாஸ்டர் நிறைய தீர்க்கு தரிசனம் சொன்னார். இல்லை அந்த தீர்க்கு தரிசனத்தெல்லாம் நான் வந்து
எனக்குள்ளாக எடுத்துக்கொண்டேன். நம்முடைய சபைக்காக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சபையை வந்து எப்படி செய்ய போகிறார் ஆண்டவரை? பெருக வைக்க போகிறார். அல்லேலூயா. என்ன எங்கே என்னென்ன எப்படி இருக்கட்டும், ஆனால் வந்து பெருக்கத்தின் தேவன் நம்முடைய சபையை பெருக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ பெருகிற ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்குறவராய் காணப்படும். வாங்க நம்ம எல்லோரும் இல்லை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் இருப்போம். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். ப்ரைஸ். ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன சொன்னால், நம்முடைய சபைகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா தாய்மார்களும் எல்லா சகோதரிகளும் இல்லை, அதாவது எல்லா லேடிஸும் அவங்க வந்து பலப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் வந்து ஆண்டவருக்காக எழும்பணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் இந்த நாட்களில் வர வேண்டும். இல்லை ஒவ்வொரு இந்த நாட்கள் நம்ம உலகத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் 3வது 4வது 5வது ஜென்ரேஷன் போகும்போது நிறைய பேர் பின்வாங்கி போகிறதை குறித்து நாம் பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பிள்ளையாக இருக்க நம்முடைய ஜென்ரேஷன், வேதம் சொன்ன நம்முடைய ஜென்ரேஷன்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் வந்து வேறு மதத்தில் இருந்தோ இல்லை வேறு விதமான கட்டுகள் இருந்தோ விடுதலை பெற்று வந்தவங்க, உங்களுடைய குடும்பத்தில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக வளரணும். இல்லை இன்னுமாக இல்லை கட்டப்பட வேணும். ஒவ்வொரு சின்ன வயதுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ வந்து ஜெபம் பண்ணுவோம். யாராச்சும் ஒருத்தர் வந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஸ்தோத்திரத்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வந்து முன்னாடி வந்து கூட ஜெபம் பண்ணலாம், மைக்கில் வந்து ஜெபம் பண்ணலாம். ப்ரைஸ்லோ. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ப்ரைஸ்லோ. எல்லா தாய்மார்களுக்காக, எல்லா சபையில் உள்ள லேடிஸ்க்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, எல்லா பெண்களுக்காக விசேஷமாக யாராச்சும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவோமா? சீக்கிரமா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம். எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டிருக்கோம். பாவமுடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வாங்க எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? பிரைஸ்ல. எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். யாராச்சும் கர்த்தரால் ஏவப்பட்டவங்க நம்முடைய அண்டமான் நிக்கோபார் சொல்ல எல்லா சபையும், அதாவது இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம சபையில் இந்த அபிஷேகம் கூட்டம் இருந்துச்சு. ஒரு சில சபைகளில் அருமையான ஊழியக்காரங்க வந்து நடத்துகிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல இல்லை இப்படிலாம். ஸோ அந்த சபைகளில் உள்ள மக்கள் கூட என்ன செய்யணும்? பலன் அடைய வேணும். ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்கு விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. யாராச்சும் ஜெபம் திறப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர்கள் அசைவதோடு கூட இந்த நாளிலே எங்களை தொட்டதுக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எங்கள் சபைகளிலே ஆண்டவரே இத்தனை வருடங்களுக்காய் சாமி, இந்த வருடத்திலே ஒரு வித்தியாசமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெண்கள் தினத்தை நாங்கள் சாமி கண்டோம் சாமி, உமக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து இதுவரையிலும் சுவாமி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். செயல்படாத இருந்தாலும் இப்பொழுது செயல்பட முடியாது நீர் கிருபை பாராட்டினீர். இந்த நாளை குறித்து அநேக வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம், அநேக வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. எப்படி பெண்கள் எழும்ப வேண்டும் என்பதை கூட சாமி ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். திருச்சபைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை கூட சுவாமி நீர் பேசினதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை எல்லா திசைகளிலும் சாமி இருக்கிற திருச்சபைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய மகிமை ஒரு மேல் உதிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ தகப்பனை குடும்பத்தை மாத்திரம் நடத்துகிற பெண்களா அல்ல ஆண்டவரே. சபையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிலைத்து நின்று சபையை நடத்துகிற பெண்ணாகவும், சமுதாயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்தேசுவை அறிவிக்கிற பெண்ணாகவும், ஆண்டவரே மக்கள் மத்தியிலே எழும்பி ஆமாண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பெண்ணாகவும் ஆண்டவரே விளங்கத்தக்கதாய் நீர் மாற்றிக்கொள்ள முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் சாமி உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆதரித்து வழி நடத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் சாமி எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து கர்த்தாவே எங்களுடைய விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்ற முடியா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். யாவற்றை பொறுப்படுத்தி நடத்தினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சின்ன குழந்தையாக இருக்கும்போது கண்ணு எப்படி இருக்கு அவங்க கேள்வி இருந்துச்சு. ஆனால்
அவங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை கருத்து வச்சிருந்தார். இன்றைக்கி நிறைய வாட்டி நம்ம நினைக்கிறோம், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன். நிறைய கேள்வி என்னென்னா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களை போல அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அன்றைக்கி எலியா சொன்னான், நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஆண்டு சொன்னான், உன்னை போல் 7000 பேரை வச்சுருக்கேன் பாபு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த உமன்ஸ் மீட்டிங்கில் வந்திருக்காது. நீங்கள் யாரையாவது சொல்கிறீங்க, நான் தனியாக இருக்கிறேன். உங்களை போல பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் வச்சுருக்காரு. அவங்க எல்லோருடைய வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக எழுப்புறதுக்கு, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீங்க. அன்றைக்கி பவுலை பார்த்தா, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு லேடிஸும் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கீங்க. அதுதான் உங்களை கர்த்தர் விசேஷமாக அனாயின்ட் பண்ணியிருக்கிறது. அல்லது உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் பெரியதாக இருக்குது. தன்னோட தலையில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசேஷமான பாத்திரம், என் மேலே இருக்க அபிஷேகம் பெரியது, இந்த விசேஷத்தை நோக்கத்துக்காக அழைச்சிருக்கீங்க. அன்று அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் தெரியாமல் இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இன்னி இருக்கிற நாட்கள் முழுவதும் நான் மற்றவங்களை இம்பேக்ட் பண்ணுற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறேன். அன்று எனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை தொட வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும்படியாக நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி நம்ம எல்லோரும் சேர்ந்து செவிப்போம். நம்ம எல்லோரும் கருத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரத்தை நாம் செவிப்போம். நம்ம மத்தியில் அருமையான சுசிலாமா நேரத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கும்படியாக. ஓகே, நான் ஜெபம் பண்ணணுமா? பரிசுத்த பிதாவே, நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்குறோம். தேங்க்யூ லார்ட். நேரத்து அருமையான சின்னையா அவங்கள நான் அழைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். பிரைஸ். வாங்க சின்னையா பேக்கு ஒரு ஜோரா தாலி பஜாங்க. நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம். அன்பின் பரலோகமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதியான வேலைக்கு நன்றி செலுத்துறாச்சா. எம்மட்டுமா ஆகும்போது உன் பாதத்தில் அமர்ந்திருந்தோம் ஆண்டவரே. நீர் சொன்னதையெல்லாம் கேட்டோம் ஆண்டவரே. நான் கேட்டது மட்டும் இல்லாமப்பா, அதன் நடக்க எங்களுக்கு ஒருவனை கிருபையாக இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் அப்பா நீர் பவுலின் மேல் இருந்த அபிஷேகத்தை அப்பா, ஹல்லேலூயா, ஒவ்வொரு மேலும் நீர் ஊற்றினதுக்கு நன்றி ஆண்டவரே. அதை ஆண்டவரே அவங்க நிரந்தரமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபையை இறங்க முடியாமல் என்று ஆடி ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்று பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஆண்டவரே அப்பா, மற்ற தீபத்தை எழுப்பத்தக்கதாக, அநேகர்களுக்கு எழுப்பத்தக்கதாக, நல்லபடியாக இந்த மக்கள் சென்று பிசாசு துரத்தத்தக்கதாக, வியாதியை சுகப்படுத்தத்தக்கதாக வல்லமை நீர் ஆண்டவரே ஸ்திரப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை விட்டு ஆண்டவரே தாவீது ஜெபித்த போலப்பா ஆண்டவரே, அபிஷேகம் எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. அப்பா, நீ கொடுத்த அபிஷேகத்தை நீர் அப்பா பெரிதாக்குவீராகப்பா, பெருக பண்ணுகிற தேவன் அன்பு. நாளுக்கு நாள் இவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கொடுத்த அபிஷேகத்தை பெருக்கத்தக்கதாக தேவன் கிருபையா இறங்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மகளிர் தினத்தில் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு மகளிர்களப்பா நாளுக்கு நாள் ஆண்டவரே நீ விருத்தியாக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. குணஸ்தானியர் ஸ்திரியை போல வளர ஆண்டவரே, தன் குடும்பத்தை நடத்த ஆண்டவரே, கைடு சரி வேலைகளை செய்யத்தக்கதாக, நல்ல வருமானத்தை ஈட்டத்தக்கதாக ஒவ்வொரு மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஆரோக்கிய சுகத்தை கொடுங்கப்பா. நல்ல தீர்க்காய்ச்ச ஒவ்வொரு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வியாதியை உள்ளது எடுத்து போடுன்னு சொல்லி வாக்குத்தத்தன்படி ஆண்டவரே இவர்கள் இருக்க எல்லா வியாதியை எடுத்து போட முடியாமல் நாடு ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டால் தருவேன்னு சொன்னீங்களப்பா. அப்பா, இன்று கேட்ட ஒருவருடைய அப்பா நீ அறிந்திருக்கீங்கப்பா. என்னத்தை கேட்டால் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. அன்றே கேட்காதவர்கள் கொடுக்கபடியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற நாள் எங்கள் சபை ஒரு வளர்கிற சபையாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு மனத்தை ஆவி தர முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அன்றே ஒவ்வொரு நாளும் ஒரு மனத்தின் ஆவி ஆண்டவரே அன்று 120 ஒரு மனத்தோடு கூடி ஜெபித்தது போல எங்கள் சபைகளில்ப்பா ஆண்டவரே ஒரு மனத்தை ஆவி தர முடியாமல் நாடி ஜெபிக்கிறப்பா. நாளுக்கு நாள் எங்கள் சபையப்பா மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வெளிச்சத்தை காணட்டும் அப்பா. எங்கள் சபை மூலமாக மற்ற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி கிருபைப்பட ஜெபிக்கிறப்பா. இங்கே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் விசுவாசிகளை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. எங்க போதகரை ஆசீர்வதிங்கப்பா. எங்க இருந்தாலும் அப்போஸ்தலர் ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர் செல்லும் இடமெல்லாம் அந்த பிரசனம் முன்பாக செல்ல முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே சோதரமப்பா. அதே போல் நாளை மறுநாள் நடக்கப்படுகிற ஆராதனை ஆசீர்வாதமாக தர முடியாது ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புற வன்கண்களாவி, பொறாமைனாவி, பிசாசு விக்கிரவியில் ஏற்ற நிர்மலாக்கப்படுகிற குறித்த நேரத்துக்கு சபை விசுவாசம் வந்து கலந்து கொள்ள
தேவன் கிருபை பாராட்டும்படியே ஜெபிக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்துங்க, ஆசீர்வாத கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். மீட்பரும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ, சமாதானம், வழிநடத்து, பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோட, உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோட இந்த நாளில் இந்த உமன்ஸ் டே கொண்டாடுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோட இன்று முதல் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க எல்லோருக்காக ஆகாரம் ரெடியாக இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு போக முடியாது கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.